சென்ற பதிவினுடைய தொடர்ச்சி. தியானம் என்பது போதுமானதா என்று கேட்டால் தியானம் மட்டும் பத்தாது. நம்முடைய நித்திய கர்மாவை இந்த தியானத்தின் வாயிலாகவே நாம் சுத்திகரிப்பு முறை செய்யலாம். அது எப்படி அப்படிங்கிறது நாம் இப்போ பார்ப்போம். அதாவது இந்த தியானம் எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. இந்த தியானத்தில் ஆழ்ந்த தியானத்திலே நாம் செல்லும்போது பிரபஞ்சத்திடம் தொடர்பு கொள்ளலாம் என்று நான் உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். அப்போது நாம் இந்த பிரபஞ்சத்திடம் என்னென்ன கேட்க விரும்புகிறோமோ, என்னென்ன சொல்ல விரும்புகிறோமோ, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் பிரபஞ்சத்திடத்திலே நாம் முறையிடலாம். அதே நேரத்தில் நித்தியபடி நாம் செய்த கர்மா, காலையிலிருந்து மாலை வரை நாம் என்னென்ன விஷயங்களை செய்தோமோ அந்த விஷயங்களை நினைவு கொண்டு அதையும் அந்த பிரபஞ்சத்திடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். இப்படி தொடர்ந்து தினமும் செய்யும் பட்சத்திலே கண்டிப்பான முறையில் உங்கள் நித்திய கர்மாவானது கழியும் என்பதில் ஐயமில்லை. இது ஒரு மிகப்பெரிய இரகசியம். பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு மனிதனும் இதை மிக எளிமையாக செய்துவிடலாம். அது இந்த தியானத்தின் வாயிலாகத்தான் செய்ய முடியும். அப்போது இந்த ஆழ்நிலை தியானத்திற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பயிற்சி. இந்த பயிற்சியின் வாயிலாகத்தான் இந்த ஆழ்நிலையான தியானத்தை நம்மால் கொண்டு வர முடியும். இந்த ஓம்கார பீஜம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு அவ்வளவு சக்தி உண்டு. அகாரம் உகாரம் மகாரம் என இந்த ஓம்கார பீஜமானது உருவானது. அப்படி அதில் உங்களால் சித்தி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் 100லிருந்து 1 வரை தலைகீழாக எண்ணிக்கொண்டு இந்த ஆழ்நிலை தியானத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்யலாம். இதை எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் வரும். எந்த திசையில் நோக்கி தியானிக்க வேண்டும், எந்த இடத்தில் உட்கார்ந்து தியானிக்க வேண்டும்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சமானது திசை பார்ப்பது கிடையாது. இறைவன் முதல்ல திசைக்குள் அடங்குபவன் இல்லை என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எண்ணிற்குள் அடங்குபவன் இறைவன் இல்லை, ஒரு திசைக்குள் அடங்குபவன் இறைவன் இல்லை. அனைத்தும் இறைவனே. உங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அனைத்து திசைகளிலும் இறைவன் இருக்கிறான். அனைத்து எண்ணிற்குள்ளும் இறைவன் உண்டு. இந்த பிரபஞ்சம் அதுபோல, பஞ்சபூதங்களும் அதுபோல அனைத்துள்ளும் நிறைந்துள்ளது. அந்த நிலையை நோக்கி நாம் நகரும்போது திசையை நோக்கி தியானிப்பது, திசையை நோக்கி பயணிப்பது பயனற்றது என்பது உண்மை. ஆகையினால் அன்பர்களே, எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம் என்பது இதில் ஒரு விஷயம் இல்லை. அதனால் நீங்கள் தியானிக்கும்போது எந்த திசையில் வேணாலும் உங்களுக்கு எங்கே சௌகரியமாக இருக்கிறதோ அந்த இடத்திலே அமர்ந்து நீங்கள் தியானிக்கலாம். எப்படி தியானிப்பதுன்னா, சேரில் கூட நான் சொன்ன மாதிரி ஒரு நாற்காலியில் கூட உட்கார்ந்து நீங்கள் தியானிக்கலாம். காலை எழுந்தவுடன் நீங்கள் உங்கள் படுக்கறையிலிருந்து கூட தாராளமாக தியானம் செய்யலாம். இரவு உறங்குவதற்கு முன்னதாக நான் சொன்ன இந்த விஷயத்தை காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் செய்த கர்மா, நீங்கள் செய்த விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள ஆழமான தியானத்திற்கு சென்று இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை நீங்கள் பிரபஞ்சத்திடம் சொல்லி அதற்கு பின்னதாக உறங்கச் செல்லலாம். இப்படித்தான் இந்த தொடர்பை நாம் பயிற்சியின் மூலமாக மேற்படுத்த வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை உடனடியாக செய்துவிட முடியாது. இதற்கு தீவிரமான பயிற்சி என்பது மிகவும் அவசியம். நிறைய பேருக்கு இந்த பயிற்சி செய்துட்ருக்கும் போதே நிறைய கனவுகள் வரும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், ஞானம் கிடைக்கும்.
அதெல்லாம் வந்து நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எந்தெந்த மாதிரியான விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இன்றைக்கி எதிர்கொண்டீங்க, உங்களால் என்ன பண்ண முடியலை, என்ன பண்ண முடியுது, இந்த மாதிரியான விஷயங்களை என்னிடத்திலே தொடர்பு கொண்டு நீங்கள் இதெல்லாம் கேட்கலாம், இதை ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பான முறையில் அதற்கும் தீர்வானதை கொடுக்குறேன். இன்றைக்கி தியானம் பற்றிய விஷயத்தை நாம் பார்த்தோம். இதற்கு பிற்பாடு ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களையும் கண்டிப்பான முறையில் நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.